ஹாய், நான் உங்கள் விமல் சுப்பு. என்னோட விமல்ஸ் பிஹெச்டி கைடன்ஸில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக டாபிக்ஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கவங்க, பிகினர்ஸ், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாரும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. ஏதாவது டவுட் பிஹெச்டி ரிலேட்டடாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எது ரிலேட்டடாக வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடாக நான் போடுவேன். ஓகேங்களா? வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து கான்ஃபரன்ஸ், செமினார் இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட்லாம் சொன்னேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஓரல் ப்ரெசன்டேஷனுக்கு எப்படி பிபிடி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இது என்னோட ஜூனியர் பொண்ணோடது. அவங்க போஸ்டர் ப்ரெசன்டேஷன் வந்து இவங்க வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க. அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த போஸ்டருக்கு. பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஈக்காலஜி ஓரியன்டாக ஒரு டாப்பிக்கில் வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த பொண்ணு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதில் அவங்க வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறம் போஸ்டர் ஸ்டைல் இதெல்லாம் நல்லா இருந்தனால அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஓகேங்களா? ஓகே. இது வந்து அவங்களோட ரிசர்ச் டாபிக் தான். ஓகேங்களா? இது வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போட்டோம். இது வந்து சில பேருக்கு வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி அதோட ஃபாண்டு இதெல்லாம் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? எனக்கு தெரியாது. என்னோட ஜூனியர் பையன் தான் சொல்லிக் கொடுத்தான். அக்பர்னு ஒரு தம்பி தான் சொல்லிக் கொடுத்தான், எப்படி ஃபாண்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட பிபிடி மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஈஸி க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ஃபஸ்ட்டு போஸ்டர் ப்ரெசன்டேஷன் இதுதான். ஓகேங்களா? இதுதான் நான் முதல்ல பண்ணுறேன். ஒரு நிமிஷம். காமராஜ் யூனிவர்சிட்டி, சீதாராமா காலேஜ் என்னோடது காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த காலேஜில் பண்ணேன். ஓகே எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுவும் என்னோடது தாங்க. இது வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன் வந்து கரெக்டாக போஸ்டர் வந்து யார் வேணும்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் அது பிரிண்ட் ஆகி வரும்போது கரெக்டான ஃபாண்ட் சைஸில் இருக்கணும், விசிபிளாக இருக்கணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கொலாப்ஸ் ஆயிரும், மர்ஜ் ஆயிரும். எல்லாமே வந்துட்டு லெட்டர்ஸ்லாம் விசிபிள் ஆகாது, கலர்ஸ்லாம் கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? இது வந்து எந்த ஃபாண்ட் வைக்கணும்னு தெரியறதுக்கு முன்னாடி நானாக ப்ரிப்பேர் பண்ணது. ஓகேங்களா? கோவிட் டைமில் வந்து ப்ரெசன்டேஷன்லாம் இப்படி இருக்காது. ஒரு பிபிடியில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி தான். போஸ்டர் வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து போய் போஸ்டர் ப்ரெசன்டேஷன் பண்ண மாட்டோம். எல்லாமே ஆன்லைனில் தான், கூகுள் மீட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அவ்வளோ நீடட் இல்லை ஃபாண்ட் சைஸ்லாம் எப்படி வைக்கணும்னு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்லைடை ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம பிபிடி தான், பிபிடி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அதில் ஃபார்மட் மாற்றிக்கலாம். டிசைன் சொல்லிட்டு அதில் வந்து நம்ம என்ன ஃபார்மட் வேணுமோ அந்த மாதிரி ஸ்லைடை வந்து நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இன்சர்ட் கொடுத்து ஸ்லைடு, அனிமேஷன் ஸ்லைடு, இந்த மாதிரி நம்ம உள்ளே போய் நம்மளோட ஸ்லைடை வந்து வேர்ட்டிக்கலாக வேணுமா, ஹரிசாண்டலாக வேணுமா அப்படின்னு நம்மளால் மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்சர்ட் கொடுத்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜ் செட்டப்பில் வந்துட்டு இந்த ஸ்லைடு வந்து நமக்கு ஹரிசாண்டலாக வேணுமா இல்லை வேர்ட்டிக்கலாக வேணுமா செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும் ஸ்லைடை. ஓகேங்களா? ஓப்பன் அதுக்கப்புறம் இன்சர்ட் கொடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுங்கிற இடத்துல ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல நம்ம கலர், இன்ட்ரோடக்ஷன், மெத்தடாலஜி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்ட்டும் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பேஜெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பிளாங்காக வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நியூவாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு பிளாங்காக ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து வேர்ட்டிக்கல், ஹரிசாண்டல் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, எனக்கு வந்து வேர்ட்டிக்கலாக வேணும் அப்படின்னா டிசைன், ஸ்லைடு ஓரியன்டேஷன் தான். ஸ்லைடு ஓரியன்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து போர்ட்ரேட்டாக வேணும். இப்போ வந்து போஸ்டர் வந்து போர்ட்ரேட்டாக வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா? இப்போ வந்து போர்ட்ரேட்டாக வேணும்னா ஸ்லைடு ஓரியன்டேஷன் அப்படின்னு கொடுத்து போர்ட்ரேட்டாக மாற்றிட்டோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஹெட்டிங் மாற்றணும். ஓகேங்களா? ஹெட்டிங் அதுக்கு வந்து இன்சர்ட் கொடுத்து இங்கே ஒரு ஏ போட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கா, நான் ஹைலைட் பண்ணுறது உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்துட்டு என்னோடய நேம் விமல் பிரியா, அப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிக்சர் இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் எங்களோட காலேஜ் லோகோன்னு வச்சுக்கோங்க. சும்மா இப்போ ஏதாவது ஒன்று லோகோவாக நான் இது பண்ணுறேன். இதுதான் என்னோடய லோகோன்னு வச்சுக்கோங்க. காலேஜ் லோகோவில் என்னோடய சேனல் லோகோ. இந்த லோகோவை சைடில் வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி சைடில் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்னா டேபிள் எத்தனை டேபிள் வேணுமோ அந்த மாதிரி டேபிள் கொடுக்கலாம். ஓகேங்களா? டேபிள் ஃபார்மேட்டில் ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். இல்லை நான் வந்து இது பண்ணணும், அது என்ன சொல்கிறது, ஸ்மார்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட் கொடுத்து பார்த்தீங்களா, ஸ்மார்ட் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குல்ல, அதில் லிஸ்ட்டுனா லிஸ்ட் கொடுக்கணும். ஆப்ஜெக்டிவ்க்கு லிஸ்ட் பை லிஸ்ட் வேணும். இல்லை அப்படி சைக்கிள் கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி சைக்கிள் கொடுத்துக்கலாம். சைக்கிள் கொடுத்து என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா மேலே காட்டும் கலர், சேஞ்ச் த கலர் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த கொடுத்தேன் சேஞ்ச் கலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் காட்டும். இதை வந்து நம்ம கீழே இறக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு அதெல்லாம் சைஸ் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நீங்கள் வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து போஸ்டர் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? அப்படி தான் வந்து நான் அந்த போஸ்டர் ரெடி பண்ணேன். ஒரு நிமிஷம். அப்படி தான் அந்த போஸ்டர் ரெடி பண்ணேன். ஓகேங்களா? இதே மாதிரி இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு. இதில் வந்துட்டு நான் என்ன ஃபாண்டில் யூஸ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். கேபிட்டல் ஆன் பண்ணி இந்த கலரை வந்து மாற்றிருக்கேன். அப்புறம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து கலர் கொடுத்துருக்கேன். ஷேப் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளூ கலராக இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் எனக்கு மாறணும் அப்படின்னா நான் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் வேணும்னா ஆரஞ்சு கலர் கொடுத்தா ஆரஞ்சாக மாறிடும். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ப்ளூக்கு பதிலாக க்ரீன் வேணும் அப்படின்னா க்ரீன் கலராக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி அந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம ஷேப் கலர் கொடுத்துக்கலாம், அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த ஹெட்டிங்க்குலாம் நான் கலர் கொடுத்தது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட டைட்டிலுக்கும் கலர் கொடுத்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி தான் போஸ்டர் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்மளை தேவையான இமேஜஸ்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம், லோகோ இன்சர்ட் பண்ணிக்கலாம், இது மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நான் பண்ணிட்டேன். இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் இது வந்து நீங்கள் போஸ்டர் வந்து பிரிண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஓவர்லேப் ஆயிடும். ஒன்றோட ஒன்று மேலே வந்து கரெக்டான ஃபாண்ட் சைஸ் இல்லை. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஃபாண்ட் சைஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமனில் 12 அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இதை வந்து சிஸ்டமில் பார்க்கும்போது நமக்கு விசிபிள் ஆகும். நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஜூம் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, நமக்கு வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு இது ஃபஸ்ட்டு வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் பண்ண தெரியும். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து எல்லாம் பண்ணிடுவேன். ஆனால் வந்துட்டு 2 வாட்டி எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. ஒன்று வந்து என் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி ஓரியன்டாக வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. அப்போ எடுத்தது தான் இந்த ப்ரெசன்டேஷன். இது வந்து பிரிண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் ஒழுங்காக வரல. எப்படி சொல்கிறதுனா எல்லாம் பிளர்ராக வந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டிலையும் ஒரு போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் நான் ஃபஸ்ட்டு பண்ணது. அதில் வந்து ஃபாண்டெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல. நம்மளோட ஃபாண்ட் சைஸ் தான் போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெட்டிங்க்கு எவ்வளோ ஃபாண்ட் கொடுக்கணும், உள்ள கண்டென்ட்க்கு எவ்வளோ ஃபாண்ட் கொடுக்கணும்னு நமக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இதில் பார்க்குறதுக்கு விசிபிள் ஆகும். ஆனால் பிரிண்ட் எடுத்திங்கன்னா ஒன்றுமே அதில் தெரியாது. நீங்கள் கொடுத்த கலருக்கும் உள்ளே இருக்க அந்த இது நம்மளோட ஹெட்டிங், இப்போ இது க்ரீன் கலர், இந்த எல்லோ கலரில் என்ன எழுதியிருக்கீங்கன்னே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு ஃபாண்ட் சைஸ் தான் முக்கியம். அந்த லெட்டரோட ஹெட்டிங் என்ன ஃபாண்டில் இருக்கணும், கண்டென்ட் எவ்வளோ ஃபாண்டில் இருக்கணும், எந்த கலர் கொடுத்தா உள்ளே என்ன டெக்ஸ்ட்டு என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ வந்து 2 போஸ்டர் வந்து நான் 2 போஸ்டர் ப்ரெசன்டேஷன் எனக்கு வந்து ஃபெயிலியராக தான் இருந்தது. அது நானாக ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் என்னோடய ஜூனியர் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா? அவங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஃபாண்ட் ஸ்டைலெல்லாம் மாற்றினேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணது தான் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸான போஸ்டரும் கூட. நாங்கள் எஃபர்ட் போட்டு நானும் அவளும் பண்ணி பிரிண்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு 2 போஸ்டர் வந்து நான் கஷ்டப்பட்டு ஃபாண்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே இந்த பிபிடியை கொண்டு போய் நம்ம ஃப்ளக்ஸு பிரிண்டிங் இடத்துல போய் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிளர்ராகி வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது சாதாரண இல்லை, போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது 2 டேஸ் கூட ஆகலாம். ஒரு கலரு, அந்த ஃபாண்டு, அந்த லோகோ எல்லாம் பார்த்து ரெடி பண்ணுறது 1 நாள் 2 நாள்லாம் கஷ்டப்பட்டு பண்ணுவேன். ஆனால் பிரிண்ட் எடுக்கும்போது எனக்கு வந்து அப்படியே வந்து பிளர்ராகி ஒரு மாதிரி ஆயிடும். ஆனால் இது மட்டும் தான் பிரிண்ட் எடுத்தப்போ கரெக்டாக வந்தது. இதில் உள்ள ஃபாண்டெல்லாம் கரெக்டு. அதனால் வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆனது. ஆனால் தேங்க் காட் அவள் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அது வந்து எனக்கு அவள் மறந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன் இந்த ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? இது வந்து ஃபாண்ட் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். இது ஃபாண்டா ஜூனியர் ஹெல்ப் பண்ணா, அக்பர் சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணா.
அவன் ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். டைம்ஸ் நியூ ரோமன் வந்து ஹெட்டிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வேணா இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹெட்டிங் வந்து 67 போல்டு டைம்ஸ் நியூ ரோமன்ல குடுத்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நேம் வந்துட்டு 48 குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 48 குடுத்துக்கோங்க. நம்மளோட அஃபிலியேஷன் அதெல்லாம் வந்து 36 குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சைடுல வியூ ஆகும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஹெட்டிங் வந்து கேப்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் ஆன் பண்ணி 67 குடுத்துக்கோங்க. போல்டு வச்சுக்கோங்க. நம்மளோட நேம் வந்துட்டு 48 குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிரிண்ட் எடுக்கும்போது கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அஃபிலியேஷன் வந்துட்டு 36 குடுத்துக்கோங்க. அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் யூனிஃபார்மா இருக்கணும். இந்த ஹெட்டிங் எல்லாம் வந்துட்டு எவ்வளோனா 40 குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்கிற அந்த கன்டென்ட்லாம் வந்துட்டு 32 குடுத்துக்கோங்க. எப்பவுமே ஃபாண்ட் வந்து 30க்கு மேல இருந்தா தான் பிரிண்ட் எடுக்கும்போது விசிபிளா இருக்கும். தென் அதுக்கப்புறம் போஸ்டர் சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சைஸ் வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் லோகோ, பிக்சர் எல்லாம் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் போஸ்டர் சைஸ் வந்து எப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு லே அவுட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இன்சர்ட் டிசைன். இந்த இடத்துல வித் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல 2 போர்ட்ரேட் தான் கஸ்டம் த சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சில போஸ்டர் ப்ரெசன்டேஷனில் வந்து எவ்வளோ லென்த் வேணும், எவ்வளோ வித் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும்.